வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இப்ப 5வது வினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 3 குறிப்புகளுக்கும் பொருத்தமானதை வட்டமிட சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? பல வண்ணங்களில் இருக்கும், பார்த்து மகிழலாம், வானில் தோன்றும் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. சரி, பல வண்ணங்களில் இருக்கும் அப்படிங்கிறது பூக்களும் இருக்கும், வானவில்லும் இருக்கும், மணிகளும் இருக்கும். பார்த்து மகிழலாம்ங்கிறது பூக்கள், வானவில், மணிகள் 3மே அடங்கும். ஆனா வானில் தோன்றுங்கிற இந்த க்ளூ இருக்கு இல்லைங்களா? சோ இந்த க்ளூக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், சரியா இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, வானில் தோன்றும் அப்படிங்கிறது மூலமா தான் நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, வானவில் அப்படிங்கறதுதான் இதுக்கான சரியான விடை. புரியுதுங்களா? பல வண்ணங்களில் இருக்கும், பார்த்து மகிழலாம். ஆனா என்னது, இதுல பூக்கள் வராது, மணிகளும் வராது. வானவில் அப்படிங்கிறது தான் சரியான பதில். புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த கோடை நேரா இங்க போட்டு காமிச்சிருந்தேன். நீங்க பூக்களையும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் இங்க நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப நீங்க சரியா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, பல வண்ணங்களில் இருக்கும், பார்த்து மகிழலாமும் எதுல, வானவிலுக்கு வரும். வானில் தோன்றும்ங்கிறதும் வானவிலுக்கே வரும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இதுக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, ஏன்னா இந்த குறிப்புகள் வந்து 3 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்க, இதை பார்த்து நீங்க இதை குறிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். வட்டமிட்ட எழுத்தை கொண்ட சொற்களை உருவாக்கி எழுதுக. வட்டமிட்ட எழுத்தை கொண்ட சொற்களை உருவாக்கி எழுதுக. இந்த இந்த வட்டமிட்ட இந்த எழுத்துல இருந்து இந்த மாதிரி இந்த எழுத்து சுத்தியும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எழுத்துக்களை வச்சு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு வார்த்தைகளை உருவாக்கி இங்க எழுதணும். இங்க பாருங்க, சிலை. ஓகேங்களா? இங்க பாருங்க, சிலை. அடுத்தது பாருங்க, மலை, அப்புறம் தலை. சரிங்களா? இதை பார்த்து அப்படியே இங்க எழுத வேண்டியதுதான். சிலை, மலை, தலை அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது 2வது கேள்வி, உயர்திணை அஃறிணை சொற்களை எடுத்து எழுதுக. இங்க கொடுத்திருக்கிற வாக்கியங்களை நம்ம பயன்படுத்தி அதுல இருக்கிற உயர்திணை அஃறிணை சொற்கள் என்னென்ன இருக்கு நீங்க எழுத சொல்லியிருக்காங்க. கயல் தன் தாத்தா வீட்டிற்கு சென்றால் அங்கு ஆட்டுக்குட்டி இருந்தது, அதற்கு ஆசையாக புல் கொடுத்தாள். சரி, இப்ப கயல் அப்படிங்கிறது உயர்திணையில வந்துரும், தாத்தாங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து என்னது, உயர்திணையில வந்துரும். ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புல் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த வீடு. சரிங்களா? இது 3மே எதுல வந்துரும், அஃறிணையில வந்துரும். சரிங்களா? வீடு, இந்த 3மே வந்து எதுல வந்துரும், அஃறிணையில வரும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதி, படத்திற்குரிய தொடரை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படக்காட்சியில பூவின் மேல் வண்டு, பூவின் மேல் தும்பி. சரிங்களா? இப்ப இந்த பூச்சியோட பேர் என்னது, தும்பி. அதனால வந்து இதை நாம தும்பிங்கிறதுக்கு தான் நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது, படித்து விடை எழுதுக. முயலும் மானும் நண்பர்கள், நரி ஒன்று மானிடம் வந்தது, உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து என்றது, உடன் அழைத்து சென்றது, அதை பார்த்த முயல் வேகமாக மானிடம் ஓடியது, நரி யாரை அழைத்து சென்றது அப்படின்னோன்னா இங்க என்னதுக்கு, இதுக்கு ஆன்சர் என்ன வரணும், மான் தான் இல்லைங்களா? அதனால மானை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது, படம் பார்த்து தொடர்கள் எழுதுக. இந்த படக்காட்சியில கொடுத்திருக்கிற இந்த படக்காட்சியை வச்சு நாம இங்க வார்த்தைகளா வந்து உருவாக்கி சொற்றொடரை நம்ம இங்க எழுதணும். சரிங்களா? சிங்கம் காட்டில் உள்ளது, ஒரு காட்டுல சிங்கம் இருக்கு. யானை தண்ணீர் குடிக்கிறது, யானை தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? குரங்கு மரத்தில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, குரங்கு வந்து மரத்துல விளையாடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னும் நீங்க நிறைய எழுதலாம். பறவைகள் உல்லாசமாக பறந்து விளையாடி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு நிறைய எழுதலாம். உங்களுக்கு சொந்த நடையில உங்களுக்கு தோன்றதை நீங்க கரெக்டா இந்த படக்காட்சியில இருக்கிற மாதிரி நீங்க எழுதலாம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இந்த தொடருக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை பார்த்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.